Hello everyone, I am Raj. Welcome to my channel. இப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடிய 11th and 12th ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து நினைப்பாங்க அட்லீஸ்ட் எப்படியாவது நம்ம இந்த வருஷமாச்சுக்கு இந்த நீட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு ஒரு மெடிக்கல் சீட் வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய மனசில் இன்னொரு தாட்டும் இருக்கும், நம்ம நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம், கண்டிப்பாக நம்ம வீட்டில் உட்காந்து நம்மளால் நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா, இல்லை ஏதாவது ஒரு கோச்சிங் கிளாஸ் போனால் தான் நம்மளால் வந்து நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா, இந்த மாதிரியான ஒரு தாட் கண்டிப்பாக நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட மனசுலையும் இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டும் போகாமல் வீட்டிலே உட்காந்து எப்படி நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நீட் எக்ஸாம் அப்படின்றது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இது எழுதினா தான் நம்மளால் வந்து மெடிக்கல் கோர்சஸ் வந்து இந்தியாவில் ஜாயின் பண்ண முடியும். இந்த நீட் எக்ஸாமை நடத்துறது யார் அப்படின்னா NTA அப்படின்றவங்க தான் வந்து நடத்துகிறாங்க, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் இவங்க தான் நடத்துவாங்க. இவங்க நடத்தும் போது ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட வந்து 17 லட்சம் மாணவர்கள் வந்து இந்த எக்ஸாமை எழுதுவாங்க. ஆனால் கவர்மெண்ட் மெடிக்கல் சீட் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது 1 லட்சத்துக்கும் குறைவாக தான் வந்து இந்தியாவில் இருக்குது. ஆனால் அதுக்கு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கிட்டத்தட்ட 17 லட்சம் மாணவர்கள் வந்து எழுதுறாங்க. அப்போ இந்த எக்ஸாமுக்கு அப்படியே காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஹெவி காம்படிஷன் இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால் நிறைய பேர் வந்து நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஏதாவது ஒரு கோச்சிங் கிளாஸில் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ், அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டீச்சிங் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணி நீட் எக்ஸாம் வந்து எழுதுவாங்க. இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து நீட் எக்ஸாமுக்கு வந்து கோச்சிங் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. பட் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து நிறைய இடத்துல இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து நிறைய வந்து நீட் எக்ஸாமுக்கான கோச்சிங் சென்டரே வந்து கிடையாது. நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க மனசில் தோன்ற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்ம எந்த ஒரு கோச்சிங் கிளாஸும் போகாமல் நம்மளால் நீட் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியுமா, இந்த மாதிரிலாம் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு 7 டிப்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டிலே உட்காந்து நீட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஈஸியாக உங்களால் வந்து நீட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். எந்த ஒரு கோச்சிங் கிளாஸ் தான் போய் நீட் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப்பை வந்து இந்த டிப்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். சரி, அது என்னென்ன அப்படின்றத ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல வந்து அந்த எக்ஸாம் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அதை எழுத போகிறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, அதை நம்மளால் வந்து எழுத முடியுமா, அந்த எக்ஸாமோட சிலபஸ், அந்த எக்ஸாமோட பேட்டர்ன், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். இப்போ நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது 17லேருந்து 25 வயசு இருந்தால் தான் வந்து எழுத முடியும். அதுக்கு மேலே இருந்தால் அப்படின்னா ஒரு சில கேட்டகரிஸ்க்கு மட்டும் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் NTAவோட அஃபிஷியல் சைட்டில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்து படிச்சிருக்கணும் 11th 12th. அப்படி படிச்சிருந்தால் தான் வந்து அவங்க நீட் எக்ஸாம் வந்து எழுத முடியும். இதில் இப்போ கெமிஸ்ட்ரி இல்லாமல் வந்து அவங்க ஏதாவது 12th கிளாஸில் வந்து படிச்சிருந்தாங்க அப்படின்னா, வேறு ஏதாவது ஒரு குரூப் எடுத்து படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து நீட் எக்ஸாம் வந்து எழுத முடியாது. இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது கண்டிப்பாக அவங்க 11th and 12th வந்து படிச்சிருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து எலிஜிபிள். அதில் ஒரு 50% வந்து மார்க் எடுத்துருக்கணும். சரி, அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நீட் எக்ஸாமோட சிலபஸ், அதோடைய எக்ஸாம் பேட்டர்ன் இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து தெரிஞ்சுக்கணும். சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சப்ஜெக்ட் வந்து கேட்பாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு வரும்போது சுவாலஜி ப்ளஸ் பாட்னி இது ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து கேட்பாங்க. ஸோ அப்போ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்ட்டுமே வந்து நம்ம தெளிவாக படிக்கணும். முதல்ல நீங்கள் இந்த நீட்டோட சிலபஸை வந்து NTAவோட அஃபிஷியல் சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த சிலபஸை ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களுடைய ஸ்டேட் போர்டு அந்த புக்கோட சிலபஸோட வந்து கம்பேர் பண்ணுங்கள். எந்த விஷயங்கள்லாம் வந்து நம்மளுடைய புக்கில் இருக்குது, எந்த விஷயங்கள்லாம் நம்மளுடைய புக்கில் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த இல்லாத டாப்பிக்லாம் நீங்கள் தனியாக எழுதி அதை வந்து நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்து வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட், இந்த சிலபஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா அந்த எக்ஸாமோட பேட்டர்ன் பற்றி தெரியணும். நீட் எக்ஸாமோட பேட்டர்ன் அப்படின்னு வரும்போது இது வந்து ஒரு ஆஃப்லைன் எக்ஸாம், ஆன்லைன்லாம் கிடையாது. நம்ம பேப்பர் பெண்ணால் தான் எழுதணும். 3 மணி நேரம் நடக்கும். 180 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ் வந்து முன்னாடியே சொன்ன 3 சப்ஜெக்ட்னு சொன்னாங்க, கரெக்டுங்களா? ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு 45 கொஸ்டின் வரும், கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 45 கொஸ்டின் வரும், பயாலஜிலேருந்து ஒரு 90 கொஸ்டின் வரும். மொத்தமாக வந்து 180 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். 4 ஆன்சர் கொடுத்துருவாங்க. அதில் ஒரு ஆன்சர் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது கேட்கறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பட் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. அதாவது இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 4 மார்க் கொடுப்பாங்க. தப்பாக ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணோம் அப்படின்னா -1 மார்க்கு. இப்போ ஒரு 3 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, 3 கொஸ்டின் ரைட்டாக அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 மார்க் கிடைக்கும். இப்போ ஒரு கொஸ்டினை வந்து நீங்கள் தப்பாக அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி 12 மார்க் எடுத்திருக்கீங்க இல்லையா, அதிலிருந்து -1 பண்ணிடுவாங்க. அப்போ உங்களுடைய மார்க் வந்து 11 தான்.
நீங்கள் ஒரு 10 கொஸ்டின் வந்து தப்பு பண்ணிட்டீங்க, 12 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து 10 மார்க்கை வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் எடுத்தது வந்து வெறும் 2 மார்க் தான். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் மார்க் வந்து இந்த எக்ஸாமில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த எக்ஸாமில் நீங்கள் எழுதும்போது முதல்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸை மட்டும்தான் வந்து டிக் பண்ணணும். அது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். டோட்டல் மார்க் அப்படின்னு வரும்போது 720 மார்க் வந்து இந்த எக்ஸாமில் வந்து இருக்கு. ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பேட்டர்னே தான். இதில் ரொம்பவுமே காம்ப்ளிகேட்டடான எந்த ஒரு விஷயமும் கிடையாது. எல்லாருமே ஈஸியாக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தலாம். சரி, இப்போ வந்து உங்கள் கையில் வந்து சிலபஸ் இருக்கு. ஸோ அதை வச்சுட்டு இருக்கீங்க. சிலபஸை வச்சு மட்டும் நம்மளால் வந்து படிக்க முடியாது. கண்டிப்பாக ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவை. அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை வந்து சூஸ் பண்ணுறதுல தான் வந்து நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுறீங்க. ஸ்டடி மெட்டீரியல்ஸை வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு 2 விஷயம் வந்து சொல்கிறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா NCERT புக்கு. இந்த NCERT புக்கை வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த NCERT புக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும். NCERT புக்குக்கு அடுத்து வந்து ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு. இந்த மாதிரி 2 புக்கு இருந்தால் மட்டும் போதும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 2 புக்கு இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு வந்து கிளியராக வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். இதை தவிர எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஸ்டடி மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்ற அவசியமே வந்து கிடையாது. NCERT புக் வந்து ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. Amazon.comலேயே வந்து அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா அங்கே போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதை தவிர ரெஃபரன்ஸ் புக்கு இந்த இடத்துல ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு சில பெஸ்ட் புக்கு கொடுத்துருக்கான். இதில் ஏதாவது ஒரு புக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. அப்போ NCERT புக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2 புக்கு இருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். அந்த புக்கை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு போதும். அதை தவிர நீங்கள் புதுசாக எந்த ஒரு ஸ்டடி மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சரி, இப்போ உங்ககிட்ட வந்து சிலபஸ் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து புக்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க. எந்த ஒரு பிளானும் இல்லாமல் உங்களால் வந்து படிக்க முடியாது, கரெக்டுங்களா? அப்போ நம்ம முதல்ல வந்து ஸ்டடி பிளானை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கணும். முதல்ல நம்ம சிலபஸ்க்கு வந்து ஒரு பிளானை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த சிலபஸை நம்ம எத்தனை மாதத்தில் முடிக்க போகிறோம், இல்லைனா எத்தனை வருஷத்தில் முடிக்க போகிறோம், 1 வருஷமா 2 இயர்ஸா, இந்த மாதிரியான அந்த சிலபஸ்க்குன்னு ஒரு ஸ்டடி பிளானை வந்து நீங்கள் முதல்ல கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளைக்கும் வந்து நீங்கள் எந்த சாப்டரை படிக்க போகிறீங்க, எந்த டாப்பிக்கை படிக்க போகிறீங்க அப்படின்றதுக்கும் உங்களுக்கு வந்து ஷெடியூல் வேணும். அந்த மாதிரியான ஒரு ஷெடியூலை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஷெடியூலை வந்து கண்டினியூஸாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். ஷெடியூலை வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து கண்டினியூஸாக வந்து படிக்க தோணும். ஏன்னா அந்த டைமுக்கு வந்து உங்களால் வந்து இப்போ நீங்கள் படிக்கிற டைம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது உங்களால் வந்து ஃப்ரீயாக இருக்க முடியாது. பிகாஸ் உங்களுடைய மனசாட்சியே வந்து சொல்லும் இது வந்து படிக்கிற டைமு நம்ம ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுக்கான ஒரு ஷெடியூலை வந்து கிரியேட் பண்ணுங்கள், ஸ்டடி பிளானை வந்து கிரியேட் பண்ணுங்கள், அதை ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணாமல் மட்டும் இருக்கவே இருக்காதுங்க. இது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். சரி, இப்போ நீங்கள் ரெகுலராக வந்து சிலபஸ் வச்சுருக்கீங்க, ஸ்டடி மெட்டீரியல் வச்சுட்ருக்கீங்க, ஸ்டடி பிளானர் போட்டிங்க, படிச்சுக்கிட்டே வரீங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வரலாம். அந்த சந்தேகத்தை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு யாராவது ஒரு மென்டரை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மென்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எக்ஸ்பர்ட்டை மட்டும்தான் மென்டராக வச்சுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய கிளாஸ் டீச்சர்ஸை வச்சுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க, இந்த சப்ஜெக்டில் வந்து நல்லா தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் மென்டராக வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வர சந்தேகத்தை வந்து அவங்க கிளியர் பண்ணால் போதும். இந்த மாதிரி யாராவது ஒரு சில மென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் நான் இப்போ 12th முடிச்சுட்டேன், எனக்கு மென்டர்லாம் யாருமே கிடையாது, நானாக தான் படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவங்கள ஏதாவது ஒரு சில யூடியூப் சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு சில பெஸ்ட் யூடியூப் சேனலை வந்து நான் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கேன். அந்த சேனலை வந்து நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அவங்க நிறைய ஆன்லைன் லெக்சர்ஸை வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு புரியாத அந்த டாப்பிக்கை மட்டும் அந்த லெக்சரில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வராது. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் மென்டர் அப்படின்றது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். யாராவது ஒருத்தவங்களை வந்து அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்களை வந்து எப்போவுமே நீங்கள் கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா உடனே அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. அந்த டவுட் கிளியர் பண்ணாமல் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அகெயின் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு புதுசாக தான் தெரியும், நீங்கள் அகெயின் படிக்கிற மாதிரி தான் வரும். அதனால் அந்த டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு அந்த கான்செப்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. அதுக்கு யாராவது ஒரு மென்டர் வேணும். அந்த மென்டரை வந்து நீங்கள் முதல்ல சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இந்த மாதிரி ஒரு நல்ல சிலபஸ், ஸ்டடி மெட்டீரியல், பிளானரு அண்ட் மென்டரு எல்லாருமே வச்சு நீங்கள் நல்லா போயிட்டுருக்கீங்க. உங்களுடைய எபிலிட்டியை செக் பண்ணணும், கரெக்டுங்களா? நீங்கள் நல்லா தான் போயிட்டுருக்கீங்களா, எந்த இடத்துல இருக்கீங்க, நீங்கள் படிக்கிறது எல்லாமே உங்களுடைய மனசில் நிற்குதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும், கரெக்டுங்களா? அதை செக் பண்ணுறதுக்கு தான் வந்து மார்க் டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். ஆன்லைனில் நிறைய மார்க் டெஸ்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த மார்க் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். நான் ஒரு சில ஃப்ரீ ஆன்லைன் மார்க் டெஸ்ட்டுக்கான வெப்சைட்ஸை வந்து கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்ஸில் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக மார்க் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணலாம். இந்த மார்க் டெஸ்ட்டை
டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணும்போது உங்களுடைய எபிலிட்டி என்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். எக்ஸாம் அப்படின்றது 3 மணி நேரம், ஓகேங்களா? அந்த 3 மணி நேரத்துக்கு ஏதாவது ஒரு சில மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போதே தெரியும் நம்மளால் 3 மணி நேரத்தில் அந்த டெஸ்ட்டை வந்து முடிக்க முடியுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் தெரியும். இந்த மார்க் டெஸ்ட்டே வந்து நிறைய டைப் இருக்குது. சப்ஜெக்ட் வைஸ் இருக்குது, அதே மாதிரி டாபிக் வைஸ் இருக்குது, அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்குது, ரிவிஷன் மார்க் டெஸ்ட் இருக்குது, லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து மார்க் டெஸ்ட்டாக வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய மார்க் டெஸ்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் ஏதாவது ஒரு சில மார்க் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி ரெகுலராக வந்து அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு அமௌண்ட் இருந்தது அப்படின்னா ஆகாஷ் அலன் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டோட மார்க் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் சேர்ந்து ரெகுலராக வந்து அட்டன் பண்ண ஆரம்பிங்க. மார்க் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணாமல் நீட் எக்ஸாமுக்கு வந்து போகிறது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சஜஷன் கொடுக்க மாட்டேன். முதல்ல மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய எபிலிட்டி என்ன, நீங்கள் எந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எந்த இடத்துல வீக்காக இருக்கீங்க அப்படின்றத உங்களை பற்றி உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால் மார்க் டெஸ்ட் அப்படின்றது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. எவ்ரி வீக் இல்லைனா வந்து எவ்ரி 2 டேஸ்க்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க் டெஸ்ட்டை வந்து ரெகுலராக வந்து அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணும்போது தான் உங்களை பற்றி உங்களுக்கே தெரியும் எந்த இடத்துல வீக்காக இருக்கீங்க அப்படின்றத. அதெல்லாம் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இந்த மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே உபயோகமாக இருக்கும். அடுத்து வந்து ரிவிஷன் பண்ண ஆரம்பிங்க. நோட்ஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ரிவிஷன் நிறைய பேர் வந்து பண்ணுறதே கிடையாது. இது வந்து ஒரு ஹேபிட்டாக நீங்கள் முதல்ல வச்சுக்கோங்க. அடிக்கடி வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் ஃப்ரீயாக வந்து படுத்துட்டு இருப்பீங்க, அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஏதாவது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருப்பீங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க. அதெல்லாம் வந்து பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு டஃப்புமே தெரியாது, ஓகேங்களா? எல்லாமே உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி மார்க் டெஸ்ட்லாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த இடத்துல வீக்காக இருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். அந்த சாப்டர்லாம் அகெயின் வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வந்து நோட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்துங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுதி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நோட்ஸை வந்து நீங்கள் ஓனாக எழுதி அதை வந்து படிக்க ஆரம்பிங்க. ரிவிஷன் அப்போலாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி எழுதின அந்த நோட்ஸை வந்து படிக்க ஆரம்பிங்க. புக்ஸை நீங்கள் எத்தனை டைம் படித்தாலும் உங்களுக்கு புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் எழுதி நோட்ஸாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ரிவிஷன் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸை வச்சு படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஃபுல் அந்த சிலபஸையும் உங்களால் வந்து கவர் பண்ண முடியும். அப்போ நோட்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை அடிக்கடி வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சு தினமும் வந்து ட்ரை பண்ணுங்கள், ரிவிஷனும் வந்து பண்ணுங்கள். அதுக்கடுத்து நிறைய பேர் வந்து இந்த நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் அவங்களுக்கு வர டவுட்டை வந்து அவங்க கிளியர் பண்ணிக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு ஒரு டவுட் வரும், யார்கிட்ட கேட்குறது, என்னடா இந்த டீச்சர்கிட்டலாம் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த டவுட் யார்கிட்டையுமே வந்து கேட்க மாட்டாங்க. அப்படியே விட்டு அடுத்த சாப்டர் வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டவுட்டை விட்டுட்டு அடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அகெயின் அந்த சாப்டரை வந்து ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு வர டவுட்டை வந்து அப்பப்போ நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கிறது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். டவுட்டை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் நான் வந்து ஒரு மென்டரை வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ டவுட் அப்படின்றது உங்களுக்கு வரவே கூடாது. அதே மாதிரி நிறைய பேர் பண்ணுற விஷயம் வந்து இந்த என்சிஆர்டி புக்கை வந்து வாங்குறதே கிடையாது. என்சிஆர்டிக்கு புக்குக்கு பதில் ஏதாவது ஒரு கைடை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கைடை வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு என்சிஆர்டி புக்கை வாங்கி வச்சுக்கோங்க. என்சிஆர்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம், ஹார்ட் மாதிரி. என்சிஆர்டி புக்கை வாங்கி வச்சுக்கிட்டு ஸ்டடி பிளானர் போட்டு அதுக்கப்புறம் வந்து படிக்க ஆரம்பிங்க. நிறைய புக்கை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. ஏதாவது 2 புக்கை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். என்சிஆர்டி ப்ளஸ் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் புக்கை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். இதை தவிர வேறு எந்த புக்கையும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். இது என்னுடைய சஜஷன் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக வந்து நீட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தலாம். நீங்கள் டைம் டேபிளை வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஒரு சப்ஜெக்டையும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க. புரியலை அப்படின்னா அதுக்கான காரணத்தை கண்டுபிடிங்க, அதை சால்வ் பண்ண நினைங்க. மென்டர்ஸ் கிட்ட வந்து கேளுங்க என்ன ப்ராப்ளம். ஸோ எதெல்லாம் உங்களுக்கு புரியலையோ அதெல்லாம் கேட்டு நீங்கள் அதை வந்து அடிக்கடி வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருங்க. ஸோ அதனால் எந்த ஒரு சப்ஜெக்டையும் வந்து இக்னோர் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கு மட்டும்தான் வந்து அதிகமாக வந்து டைம் கொடுப்பாங்க. அப்படிலாம் வந்து கொடுக்காதீங்க. எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவலாக வந்து டைம் கொடுங்க. எல்லாத்தையும் ஈக்குவலாக வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. நோட்ஸ் அடிக்கடி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அன்னெசரி ஆக்டிவிட்டீஸ் எதுலையுமே வந்து இன்வால்வ் ஆகாதீங்க. இந்த ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, அதே மாதிரி இந்த மற்ற விஷயங்கள்லாம் வந்து இன்வால்வ் ஆகாதீங்க. இந்த நெகட்டிவ் தாட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் கோச்சிங் கிளாஸ்லாம் போய் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாலே முடியல, நம்மளால முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நெகட்டிவ் தாட் இருக்கும். உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோச்சிங் சென்டருக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து நீட் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணுறது கிடையாது. யார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக வந்து படிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து நீட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். இந்த இடத்துல ஹார்ட் ஒர்க்குக்கெல்லாம் வேலையே கிடையாது, ஸ்மார்ட் ஒர்க்கு மட்டும்தான். சிலபஸில் எந்த சாப்டருக்கு வெயிட்டேஜ் அதிகம் அதெல்லாம் செலக்ட் பண்ணி படிங்க. இந்த மாதிரி படிச்சிங்கனாலே ரொம்ப ஈஸியாக நீட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தலாம். உங்களுக்கு வர நெகட்டிவ் தாட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
நம்மளுடைய சோம்பேறித்தனம் தான் சொல்வேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு உங்களால் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ண முடியும். நானே நம்புகிறேன், உங்களை நீங்கள் நம்ப மாட்டீங்களா? அதனால் உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க. ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தலாம். இந்த நெகட்டிவ் தாட் எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. மேலே சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல சிலபஸ் உங்கள் கையில் இருக்கணும், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கணும், ஸ்டடி பிளானர் இருக்கணும். தென் அதுக்கப்புறம் மென்டர்ஸ் யாராவது சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணுங்கள், நோட்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மிஸ்டேக்ஸ் எதுவுமே வந்து பண்ணாதீங்க. இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணுங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வீட்டில் வந்து உட்காந்து உங்களால் வந்து நீட் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். இனிமேல் நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சாப்டரை வந்து எப்படி படிக்கணும், எந்தெந்த சாப்டருக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் வந்து நம்ம அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் rajusbiology.com போனீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஸ்டடி மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.